ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அந்த உங்கள்ன்ற ஒரு போர்ஷன்ல வராரு பாத்தீங்களா? உங்கள் எல்லாரும் அப்படின்னா அதுல எல்லாம் கலந்துருவாங்க. எல்லாரையும் அப்படின்னும் போது அதுல நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான். ஆனா உங்கள் நீங்கள் அப்படின்னும் போது தனியா அடைச்சு கொண்டு வர்றாரு. உங்களுக்கு அப்படின்னா அந்த உங்கள் அப்படின்றவங்கள அவர் சிறப்பா வச்சு அவங்களுக்கு சிறப்பானதை பண்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அந்த உங்களுக்கு அப்படின்றாரு பாருங்க. அவங்க யாருன்னா நீதிமான்கள். நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அழுத்தி சொல்றாரு அங்க. யாருக்குன்னா நீதிமான்களுக்கு. ஏன் நன்மை உண்டாகும், ஏன் நன்மையை செய்யணும் அப்படின்னா பின்னாடியில சொல்றாரு, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அத நன்மை. ஹல்லேலூயா. வெறும் பலன் கொடுக்கல, கிரியைகளின் மூலமாக பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிரியை செஞ்சவங்களுக்கு பலன், வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம், இப்படி நிறைய சொல்லலாம்ல. அந்த மாதிரி அவர்கள் தங்கள் இதெல்லாம் நீங்க பிரிச்சு பகுத்து வாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். நீதிமான்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள்னா அந்த நீதிமான்கள், நன்மையை பெற போகிறவங்க, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. என்ன செஞ்சிருக்கிறோமோ அதுக்குண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செஞ்சதுக்கெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறோம். இல்லையா? ஆமன் வர வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. உங்களை தான் பேசுறேன், நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும், நானும் பாக்குறேன்ல. டவுட்டா இருக்காதீங்க. ஆமா, டவுட்டா இருக்காதீங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்கன்றது கர்த்தருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், இந்த சபைக்கு தெரியும். அவங்க பாருங்க, அவர்கள் தங்கள் கிரியைகளின் என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. இங்க மாத்திரம் இல்ல, மேலையும் அனுபவிக்கணும். அது வெளிப்படுத்தல போட்டிருக்காங்க. நான் பின்னாடி வரேன் வசனத்துல. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய கிரியைகள். இது உலக கிரியைகளுக்கு இங்கே செஞ்சதுக்கு பலன் இங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். முதல்ல இந்த நீதிமான குறிச்சு நான் உங்களுக்கு சொன்னேன். யார் அந்த நீதிமான்ட்டு எசேக்கியேல் 18:9 நான் போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் இன்னும் ஒரு 2-3 நீதிமான பார்த்துட்டு நிறைய இருக்காங்க. நான் முக்கியமானதை மாத்திரம் சொல்றேன். ஆதியாகமம் 15:6, ரோமர் 4:5 திருப்பி வச்சுங்க. ஆதியாகமம் 15:6 முதல்ல வச்சுருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. நீதியாக, விசுவாசத்தின் மூலமாக நீதியாக எண்ணப்பட்டது. ஏன்னா அங்க ஒண்ணுமே நடக்காத ஒரு நிலைமை, நடக்காத சூழ்நிலை, பல வருஷங்கள் கடந்து போய்விட்டது, வயதான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறது அது நீதியாக எண்ணப்பட்டது. அவங்க நீதிமானாய் மாற்றினார். அதான் ரோமர்ல வாசிக்கிறோம். 4:5 வாசிங்க. 4வது அதிகாரம்
5வது வசனத்தை. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவர்களுடைய விசுவாசமே அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படும். நீதிமானாக்குகிறவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறார், அவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. நீதிமானாக்குகிறவர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசமே நீதிமானாய் மாறும். இது ஒரு பக்கம். இன்னொன்னு சங்கீதம் 106 இன்னொரு நீதிமான நான் காட்டுறேன். அவனும் நீதிமான் என்று ஆபிரகாமுக்கு நிகரா வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தரை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து செய்திக்குள்ள நான் போயிட்டேன். இதே போல அவனையும் நீதிமானா கர்த்தர் வச்சுட்டார். வாசிங்க நீதிமான் அந்த சங்கீதம் 106 30-31 பினேகாசை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாகனா பல ஜெனரேஷனுக்கு, எத்தனை ஜெனரேஷன் வருதோ அத்தனை ஜெனரேஷனுக்கும் ஆண்டவர் சொல்றார் அது நீதியாக. ஆபிரகாம் ஈக்குவலா வந்து இன்னொருத்த நிக்கிறான் பாருங்க எப்படி. அவன் வந்து காணாததை கண்டது போல விசுவாசித்தான். இவன் பாவத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் மேல் வைத்த பக்தி வைராக்கியத்தை காண்பித்தபடியால் இவனும் நீதிமானாக்குவான். என்னமோ இவனுடைய டீட்டெயில் 25, ஏன்னா 25 இருக்கு. 11 இருந்து நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 13 வரைக்கும் நித்திய ஆசாரியத்துவ பட்டம் சந்ததிக்கு கொடுக்கணும்ட்ட, என் சமாதானத்தின் உடன்படிக்கையை உனக்கு கட்டளையிடுவேன்ட்டாரு. இன்னொன்னு சொல்றாரு, பினேகாஸ் என்னென்னும் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததாலே. அல்லேலூயா. அப்ப பாருங்க இவ்வளவு காரியம் என்னன்னா, இவனும் நீதிமானாக்கப்பட்டான். எப்படி நீதிமானாக்கப்பட்டான் இதெல்லாம் இதுல போட்டிருக்கு என்னாகமத்துல, நீங்க வாசிங்கன்னா தெரியும். அப்போ பாருங்க அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுத்து அதை அனுபவிக்கும்படி செய்கிறார். ஒண்ணு. 2வது, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களுக்கு அவங்களும் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் கிரியையினால நான் சொல்றது, அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை விளக்கமா சொன்னேன். ரட்சிப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. ஆரம்பம். அதுக்கப்புறம் கிரியைகளினாலே நான் ஏற்கனவே அதை விளக்கி சொன்னேன் இல்ல. படிக்காம சர்டிபிகேட் வாங்கி வர முடியாது. டாக்டருக்குன்னா படிக்கணும் 5 வருஷம் இல்ல. எதுக்கோ கிரியைகள் இல்லாம அது வராது. அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். நீதிமான்கள் கிரியை செய்கிறது நிமித்தம் அவர்கள் பலனை அனுபவிப்பார்கள். இப்ப நம்ம நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனில போய் சேர்ந்துட்டோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். போன வாரம் சொன்ன பாருங்க, அட்டன் பண்ணிட்டோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம். ஓகே, உனக்கு இங்க ஜாப் கொடுக்குறோன்ட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். அதான் நீதிமான் ஆரம்பம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். இப்ப வேலை செய்யணும். அந்த கம்பெனிக்கு போய் வேலை செய்யாம நீ வீட்டிலேயே உக்காந்துக்கிட்டு நான் அந்த கம்பெனியினுடைய ஸ்டாஃப் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. வேலைக்கு போனாதான் நீ அந்த கம்பெனியினுடைய ஸ்டாஃப். நீ சொல்லிக்கலாம், எங்கப்பா வேலை செய்யற, இன்னொரு இடத்துல இந்த கம்பெனில வேலை செய்யறங்க. அல்லேலூயா. அததான் கிரியை நான் சொல்றது. அங்க போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சாதான் நீ வெளியே போய் சொல்லிக்க முடியும், நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன்ட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ அந்த கிரியை அதேதான். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அந்த கம்பெனியை ஆர்டர் வாங்கிட்டோம், அந்த கம்பெனி வேலை செய்யறதுக்கு அப்படின்னு. இப்ப அந்த கம்பெனி ஸ்டாஃப்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த கம்பெனில வேலை செஞ்சாதான் நீ சொல்ல முடியும் இல்ல. அதே போலதான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. நீ உன் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டு அதுக்குண்டான பலனை அனுபவிக்கணும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் செஞ்சு காமிச்சவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் போன வாரம் சொன்னேன், 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அடுத்து இப்போ இன்னொரு 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்கள் ஆயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்கள் ஆயுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னன்னா, நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய. அந்த நற்கிரியை பாருங்க, கிருபையை பெருக செய்கிறது. அல்லேலூயா. நம்ம இடத்துல கிருபை பெருகணும் அப்படின்னா இருக்கு கிருபை, எல்லாருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கிருபையில ஒரு பெருக்கம் வரும் எப்பொழுது என்றால் நம்ம செய்கிற அந்த நற்கிரியைகளினாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இதனுடைய டீட்டெயில் எங்க இருக்குன்னா, நீங்க லூக்கா 8:3 வாசிங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவான் நாளும் சூசன் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அங்க அந்த நற்கிரியை ஆஸ்திகளால அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினார். அததான் இங்க இவருக்கும் பவுலுக்கும் செய்யறத அவர் சொல்றாரு. அவரு அந்த வெறும் வார்த்தை மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய விளக்கத்தை இங்க எபிரேயர் புத்தகத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் புத்தகத்துல அங்க ஸ்திரீகள் ஆஸ்திகளை, அந்த கிரியை, அதான் கிரியை, ஆஸ்திகளை எல்லாம் எடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவான் நாளும் சூசன் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவருக்கு செய்யும் பொழுதுதான் அது ஊழியம். ஆண்டவருடைய திருப்பணிக்கு செய்வதுதான் அது ஊழியம் இல்ல, அதுதான் ஊழியமா மாற்றார். தர்மம் வேற, தர்ம ஊழியம் வேற. அதுதான் நம்ம நடுவில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். தர்மம் எல்லாரும் பண்ணுவாங்க இல்ல, தர்மம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா அது ஊழியத்துக்கு என்று பண்ணும் பொழுது, ஊழியத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது ஊழியமாய் மாறுகிறது. கர்த்தருக்காக வரும் பொழுது அது ஊழியமாய் மாறிவிடுகிறது. அதே போல இங்க தங்கள் ஆஸ்திகளான ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். அந்த நற்கிரியை சொல்றாங்க. அந்த அந்த நற்கிரியை தான் கிருபையா மாறுது. இங்க சொல்றாங்க, எபிரேயர்ல என்ன சொல்றாருன்னா, நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி, இப்ப சொல்றாரு பாருங்க, கவனிங்க, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. அங்க ஆஸ்திகளை பவுலுடைய ஊழியத்துக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அவரு எங்கெங்கயோ போய் சபையை கட்டி ஆத்மாக்களை எழுப்பி, ஊழியக்காரர்களை எழுப்பி, நிறைய ஸ்தாபனத்தை எழுப்பி அவர் எல்லா ஊழியத்தை செய்ய இங்க அது வந்து ஊழியமாய் மாறப்பட்டது. அந்த ஊழியம் எங்க போய் மேன்மையாய் காட்டப்படுகிறது என்றால், பரலோகத்தில் அதிக மேன்மையும். அந்த கிரியையை குறித்து நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கிரியைகளின் பலனை அனுபவிப்பீர்கள் என்ற பரலோகத்தில் அதிக மேன்மையையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து அதுல செயல்படு, அந்த நற்கிரியையில அப்படின்ற கர்த்தருடைய நன்மைகள்
தர்மங்கள், ஊழியத்தை செய்கிறது, ஊழியத்தை தாங்குகிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, விதவைகளுக்கு உதவி செய்கிறது, இப்படி நிறைய வேதத்துல அடையாளப்படுத்துகிறது. சபைக்கு உதவி செய்யறது, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் என்னன்னா பார்த்தா அதுக்குண்டான பலன்களை அனுபவிக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபை பெருகும். பரலோகத்தில் இதை குறித்து பேசப்படும். அதுதான் நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா சொல்றேன். இன்னொரு காரியம் கூட இருக்கு, வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கு. நற்கிரியை செய்வதில் பெருகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பெருகுவதா இருக்கும்படியா இருந்தா தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையை பெருக செய்வார். இதுல பெருக்க இருந்தா கிருபையில பெருக்க இருக்கும். அல்லேலூயா. ஏங்க கோடி கோடியா சொத்து வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கிருபை கிடையாதுங்க. அல்லேலூயா. நம்ம ஒண்ணும் இல்லைன்னா கூட நம்ம ஏதோ ஒண்ணு ரெண்டு இருக்கிறத ஆண்டவருக்கு பண்றோம்ல, ஊழியத்தை தாங்குறோம்ல, அங்க நம்மளுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அந்த ஜனங்களுக்கு பவுல் அங்கே கொரிந்தி சபைக்கு சொல்றார். அல்லேலூயா. கிருபை பெருகு, நீங்க நற்கிரியையில பெருகுனா, ஏன்னா இது ஒரு டிஃபரண்ட் வே, இது ஒரு தனி வழி. இது ஆண்டவர் அந்த அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை பல மடங்கு பெருக்கி கொடுக்கிறார். அப்போ அவர் கையில வந்தது எவ்வளவு? அப்ப வந்தது ஒரு இடத்துல 5, 2 அது மீனுங்க. அப்ப எவ்வளவு வந்தது? 5. இன்னொரு இடத்துல எங்க வந்து எவ்வளவு வந்தது? அது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 7ங்க. வயதுல வாசிக்க மாட்டீங்க. 2 இடத்துல அற்புதம் நடந்தது. 1 5, 1 7. அது கொஞ்சம் தான். அது எப்படி பெருக்குனாரு? எத்தனை 1000 பேருக்கு வந்தது. மீதி வேற மூட்டை கட்டினாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நற்கிரியை சேர்ந்தது. அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு, உங்களிடத்துல சகலவித கிருபையை பெருக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி போய் முடிகிறார் பாருங்க அவரு. அப்போ நற்கிரியை செய்வதில் சோர்வு போகாமல் இருப்போம் அப்படின்னு போன வாரம் கூட சொன்னார். அதுல சோர்வு வரக்கூடாது. நற்கிரியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். நம்ம செய்கிற கிரியை சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். இதை நல்ல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நன்மை செஞ்சினா நன்மை அங்கே பலனாய் அறுக்கப்படும். தீமை செய்யறோம் அப்படின்னா அந்த தீமையும் அது பெருகி மொத்தமா நிற்கும். இப்ப நன்மை மாத்திரம் நம்ம ரொம்ப பெருக்கமா வரணும்னு நினைக்கிறோம். விதைச்சவன 100 மடங்கு அறுக்கணும்ன்றோம். அதே மாதிரி நீ தீமையை செஞ்சனா அதுவும் 100 மடங்கு நிக்குது. அதே நீ அறுக்கணும் இல்ல. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வாசிங்க பிரசங்கி 12:14 வாசிங்க. அப்படியே நான் கோர்வையா சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கத்துல என்னென்ன நம்ம செஞ்சிருக்கிறோம், உன் வாழ்க்கையை குறிச்சு உனக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், மறைச்சு இருக்கலாம், இல்ல மறந்து இருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையை குறித்து முதல்ல உனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நீ என்னென்ன கிரியையில ஈடுபட்டிருக்க, என்னென்ன காரியங்கள் செய்திருக்க, அதான் சொல்றாரு. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்துல கொண்டு வருவார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நியாயம் செய்வார், நீதி செய்வார். அதுதான் சொல்றேன், நன்மை செஞ்சிருந்தா அவர் நியாயம் செய்ய போகிறார். உங்களுக்கு நன்மைகள் பல மடங்கு வரப்போகிறது. உங்க கிரியைகளுக்கு தக்க பலனை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. அதே நேரத்துல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்குண்டான கிரியையும் அனுபவிக்கிற மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இப்படி நிறைய இருக்குது, நிறைய சொல்ல முடியும். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில. அப்ப பாருங்க, அதுக்குண்டான பலனும் வரப்போகிற மாதம். அதான் சொல்ற, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. மத்தேயு 16:27 வாசிங்க. இன்னொன்று அப்படியே நான் சொல்லிட்டே வரலைங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அவர் வரும்போது அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது பலனளிப்பார். அது பின்னாடி வரும் நாட்கள்ல சொல்லப்பட்டதா இருந்தாலும் அவர் வரும்பொழுது எப்ப வராரோ அப்போ யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். நீ அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டீங்கன்னா அவர் வரும்போது வரட்டும். இப்ப வந்தாலும் சரி, இன்னும் 10 வருஷம் வந்தாலும் சரி, இல்ல இன்னும் எவ்வளவு நாள் ஆக்கும் அது நம்மளுக்கு தெரியாது. அவர் எப்ப வரப்போகிறார், அவர் வர்றது குறிச்சா. ஆனா இங்க இன்னொரு அழுத்தமா சொல்லப்பட்டது, அவன் கிரியைக்கு தக்க அவன் நம்மளுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்ப நீ அவருடைய பலனை பெறாமையே நீ போய் சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? அதுக்குதான் இந்த வாக்குத்தத்தம், அதுக்குதான் இந்த வார்த்தை. நீ பண்ண கிரியைக்கு தக்க பலனை இங்கேயே கொடுக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. பரலோகத்தை கொடுக்கிறது வேற, அது இருக்கட்டும், அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இங்க நீ செய்த கிரியைக்கு தக்க பலனை இங்கேயே கர்த்தர் கொடுக்கிறார், இங்கேயே செட்டில்மெண்ட் பண்றாரு. அல்லேலூயா. என்னப்பா செஞ்சா, இது செஞ்சப்பா, இந்த இவ்வளவு ஆச்சு பில், இந்த பணத்தை கொடுக்குறான்ல, அதே போலதான் இங்க நீ செஞ்சதுக்கு இங்கேயே உனக்கு செட்டில்மெண்ட் பண்ற. யோவான் 5:29 வாசி. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். ஏன்னா இப்போ இன்னும் நம்மளுக்கு நாட்கள் இருக்கு, இன்னும் நம்ம மறிக்கல. அதனால நம்ம பார்த்து அறிந்து நன்மை செய்கிறவர்களா நம்ம மாறிக்கணும். அல்லேலூயா. அதுக்குதான் இங்க இந்த வசனத்துல நான் 1-2 சொல்றேன். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நன்மை செய்யணும் ஆண்டவருக்காக. நம்ம நன்மை எதை செய்யறோமோ அதுதான் நன்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நிறைய நம்ம பார்த்துட்டோம், நிறைய நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் மேலோட்டமா தான் சொல்றேன். எல்லா காரியமும் உங்க உள்ளத்துல தெரியும், உங்க இருதயத்துக்கு நல்லா தெரியும். நீங்க என்னென்ன பண்றீங்க, ரைட்டா, என்னென்ன செய்றீங்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நான் எதை சொல்றேன்னா மேலோட்டமா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா நான் சொல்ல வேண்டியது முக்கியமா என்னன்னா, நன்மைக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். அதுக்குண்டான பலனை அனுபவிக்கிற மாதம். அல்லேலூயா. அதுதான் நான் பாயிண்ட் பண்றேன். முக்கியமா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் என்னென்ன செஞ்சிருக்கீங்க என்னன்ட்டு. தீமை செஞ்சிருந்தா அதுக்குதான் 2-3 வசனத்தை நான் சொல்லிட்டே வரேன். ஒண்ணு இல்ல, ஒருத்தரை பத்தி நீ 4 பேரை பத்தி தூட்டுறன்னு தெரிஞ்ச ஏதாவது பேசினா அது தீமை தான். நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுதே செய்யலன்னா அதுவும் பாவம், அதுவும் தீமை தான். இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சத்தியம் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பார்க்கும்போது, பரிசுத்தத்தை இழக்கும் பொழுது, சாட்சி இழக்கும் பொழுது, கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணும்பொழுது, மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணும் பொழுது, இதெல்லாம் தீமை. பிள்ளைங்க பெற்றோருடைய சொற்படி கேட்காம நடக்கிறது, பிள்ளைங்க பெற்றோரை தாக்குறது, அடிக்கிறது, இதெல்லாம் தீமை. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்.
அதுக்கும் பலன் உண்டு. ஆனா அதே நேரத்துல நன்மை செஞ்சவங்களுக்கு கர்த்தர் பலனை அனுபவிக்கிற அதுக்குதான் சொல்றார். அவங்களுடைய கிரியைகள் நீ என்ன செஞ்சிருக்கியோ இங்க பலனை பெறுவது இல்லாம அந்த கிரியைகள் அப்படியே உன்னோடு வரும். நன்மையானாலும் தீமையானாலும் அங்க நீ வாயே திறக்க முடியாது, அது பேசும். நன்மை செஞ்சிருந்ததுன்னா அந்த நன்மை பேசும், தீமை செஞ்சிருந்ததுன்னா அந்த தீமை பேசும். அதுவே உன்னை ஜட்ஜ் பண்ணிடும், நியாயம் தீர்த்துறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையை ஆராய்ஞ்சு நம்ம பார்த்து நம்ம நீதிமான்கள் விழக்கூடாது, நீதிமான் தள்ளாடக்கூடாது. அல்லேலூயா, நீதிமான் அந்த கெட்ட தண்ணீரை சொனைய கொடுக்க கூடாது. இதெல்லாம் நிறைய வேதத்துல இருக்கு. நம்ம எல்லாம் நீதிமான், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நன்மை செஞ்சு பலனை அனுபவிக்கிற ஜனங்கள் நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா, கண்டிப்பா அதுக்குண்டான பலனை நான் கொடுப்பேன்ற, கண்டிப்பா கொடுப்பார். அல்லேலூயா, அவங்களுடைய கிரியைகள் அவங்களோட போகுதான். வெளிப்படுத்தல 14 சொல்றாருல்ல, கிரியைகள் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோமோ அதுக்கெல்லாம் மேல போய் பலன். இந்த பூமியிலேயும் கர்த்தர் சொல்றாரு அதுக்குண்டான பலனை நீங்க அனுபவிப்பீர்கள். அதுக்குண்டான இங்கேயும் சரி மேலையும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க எபேசியர் 2:10. இதெல்லாம் நான் இப்ப முக்கியமான வசனம்னு சொன்னேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இந்த வசனம்லாம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. எதுக்காக உன்னை சிருஷ்டித்தார்? நீ நற்கிரியைகளை செய்வதற்கு. அல்லேலூயா, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, நற்கிரியைகளை செய்வதற்கு தான் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா, இருக்கிற வரைக்கும் நீ நல்லது செஞ்சுட்டு தான் போனோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானதை செஞ்சுட்டு போனோம். அது இங்கேயும் பேசும், மேலேயும் பேசும். இங்கேயும் அதுக்குண்டான பலனை கொடுப்பார், மேலேயும் கர்த்தர் கொடுப்பார். எல்லாத்துக்கும் பலன் கொடுப்பேன்ட்டார். எது செஞ்சாலும் சரி, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. நம்ம தீமை செய்ய, தீமைன்னா எவ்வளவோ சொல்லலாம். ஒரு ஏமாத்துறது கூட தீமை தான், அதுவும் தீமை தான் இல்ல. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. தீமைனா நான் நிறைய ஆயிரக்கணக்கில் சொல்ல முடியும். அதெல்லாம் எதை விதைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அறுப்போம். நிறைய காரியம் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம பிறர் அசுத்தம் அடையிறதுக்கும் பாவ இச்சையில விழுறதுக்கும் நம்ம காரணமா இருந்தா அது கூட தீமையை விதைக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. 4 பேர் பாக்குற மாதிரி நம்ம ரொம்ப உடைய கவர்ச்சியா இருக்கு தெரியும். பைபிள்ல போட்டிருந்து கூட நம்ம அந்த மாதிரி உடுத்திட்டு போய், 2வது அந்த கண்ணு இருக்கு பாருங்க, பொல்லாத கண்கள் பிடுங்கப்படுன்றாங்க. அதெல்லாம் நடக்கும். இந்த கண்ணிலேயே வசீகரமா எத்தனையோ பேரை விழ வச்ச அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விதைச்சிருந்தா அதுக்கெல்லாம் அறுவடை இருக்குன்னு நான் சொல்ல வர்றது எதுனா, ஏமாத்துறது, பொய் பேசுறது, கலகம் பண்றது, இங்க இருந்து அங்க இருந்து இங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். வேசித்தனம், விபச்சாரம், திருட்டு, கொலை, இதெல்லாம் அதுக்கு உண்டான பலன் உண்டு. ஆனா இன்னொரு மிக முக்கியமான நற்செய்தி என்னன்னா, இது எல்லாம் விட்டு நம்மளால வர முடியும். விட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 2வது, செஞ்சதெல்லாம் மன்னிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அதுலயே இருக்கக்கூடாது. மன்னிச்சு வெளியே வந்துட்டோம்னா நம்ம அதுக்கு உண்டான பலன் நல்லது செய்யும். நன்மதை செய்யும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு. பிலிப்பு 1:5 வாசிங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர்
அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். உங்களில் நற்கிரியை செய்ய எப்படி பண்றாரு பாருங்க. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். யார் தொடர்ந்து? இயேசு தொடங்கி வச்சாரு. ஆனா நம்ம முடிச்சு வச்சிடறோம். அவர் தொடங்கினவர் பாருங்க, நம்ம தொடக்கி விட்டாரு, ஆரம்பிச்சு விட்டாரு. ஆனா நம்ம செய்யறது இல்ல. நிறைய மிஷின் ஜாம் ஆகி போய் அப்படியே நிக்குது இல்ல, ஓடாம. அந்த மாதிரி நற்கிரியை செய்யாம மிஷின் ஓடாம அப்படியே நிக்குது. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். நடத்தி வருவாருங்க. நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அதுக்கு நடத்துவார். நம்மள கட்டாயப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கணும். தொடங்கினவர் இயேசு, அதை முடிச்சு வைப்பாரு. அதனால முடிவு பரியந்தே நம்ம நற்கிரியைகளை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரராய் இருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணுங்க. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரியமாக பார்க்கணும். எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் இத்தனை வசனங்கள் நிறைய வசனங்கள் சொன்னேன். இதன்படி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்மள ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா வைப்பார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு நீ ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், உன்னை எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமா செய்ய வைப்பார். உன்னை ஆயத்தப்படுத்துவார். உன்னை கொண்டு நிறைய நன்மைகளை செய்வார். உன்னை கொண்டு நற்கிரியைகளை கர்த்தர் செய்வார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. இது கனத்துக்குரிய பாத்திரம். யார் நற்கிரியைகள் செய்கிறார்களோ அவர்கள் கனத்துக்குரிய பாத்திரர்கள். பெரிய அரண்மனையில ஒரே அரண்மனை, பெரிய அரண்மனை, ராஜா அரண்மனை. இந்த ஆலயமும் மேல இருக்கிற ஆலயமும் தான். அதுல ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா நம்ம செய்கிற அந்த நற்கிரியை நம்மை கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் எல்லாம் விட்டு சுத்திகரித்துக் கொண்டால், இது குறிச்சு நான் சுத்திகரிப்பு குறிச்சு பேசியிருக்கேன். அதுல பேசுறது தேவையில்லாத வார்த்தைங்க இதெல்லாம் வரும். இதெல்லாம் இவைகள் எல்லாம் விட்டு சுத்திகரித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாத அதுல அப்போ வாசிட்டு அதெல்லாம் சொல்ற வீண் வார்த்தை, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்ளு. அப்ப நீ எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருப்ப, கனத்துக்குரிய பாத்திரமா இருப்ப அப்படின்ற. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. நெகேமியா 13:14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல். அதாவது நற்கிரியைனா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். அது முன்னாடியே சொல்லியிருக்கணும் அந்த வசனத்தை. நற்கிரியை ஒரு ஆலயத்துக்கு செய்யறது கூட நற்கிரியேன்றாரு. ஆலயத்துக்கு செய்த நற்கிரியை அப்படின்ற. அப்ப ஆலயத்துக்குள்ள என்னென்ன நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யறது தான் மாத்திரம் இல்ல, ஆலயத்துக்கு வெளியே வீட்டுல எல்லாமே பாருங்க, அதெல்லாம் நற்கிரியை. ஆலயத்துக்கு என்ன செய்யறோமோ அதுவும் நற்கிரியை. அல்லேலூயா. எந்தெந்த காரியமோ அதெல்லாம் நற்கிரியை. அந்த நற்கிரியைக்கு உண்டான பலன்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்க போகிறார். பலனை அனுபவிக்கிற கர்த்தர் மாத வாக்குத்தத்தம் பண்றார். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தல் 22:12, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கையில் இருக்கு, நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன்.
என்றாரு. அதுதான் கர்த்தர் உண்மையிலே கொடுப்பார், மறுமையிலே கொடுப்பார். அதற்குண்டான பலன் நீ என்ன செஞ்சியோ உனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்துல நீ எவ்வளவு செஞ்சிருக்கிற, எவ்வளவுக்காக பிரயாசப்பட்டிருக்க, நேரத்தை கொடுத்திருக்கிற, நேர கிரியை இருக்கு, சரீர கிரியை இருக்கு, பணக்கிரியை இருக்கிறது, பொருட்கள் கிரியை இருக்கிறது. இப்படி எத்தனையோ நற்கிரியைகள் உன் வாழ்க்கையில அப்படியே இருக்கிறது. அது தேங்கி அப்படியே போயிடுறதல்ல, இல்ல அப்படியே செஞ்சதெல்லாம் மறைஞ்சு போடுறது இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ செஞ்சதுக்கெல்லாம் ஐயா நான் உனக்கு பலனை தருவேன் என்று சொல்லுகிறார். இத்தனை வருஷம் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. இத்தனை வருஷம் நீ என்னென்ன நற்கிரியை செஞ்சன்றத தீமையை விட்டுருங்க. அது கர்த்தர் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா மாறிடுங்க. ஆனா நன்மை செஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த நற்கிரியைக்கு ஒவ்வொன்றுக்கும் பலன் மேல் பலன் இனி உன் வாசப்படி தட்டி கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றா வந்து கொண்டே இருக்கும். இதுவரை நீ விதைத்ததுக்கெல்லாம் பலனை அனுபவிக்கிற அறுக்கிற மாதம் அது. எத்தனையோ ஒரு வாழ்க்கையில செஞ்சிருக்கிற, எத்தனையோ நற்கிரியைகளை செஞ்சிருக்கிறீங்க. எவ்வளவு நற்கிரியை என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதத்துல இந்த சபைக்கு செஞ்சிருக்கிறது, எங்களுக்கு செஞ்சிருக்கிறது, இந்த ஊழியத்துக்கு செஞ்சிருக்கிறது. என்னால ஏராளமான சாட்சி சொல்ல முடியும். அத்தனை நான் இன்னைக்கு சொல்றேன். அதற்குண்டான பலன்களை கர்த்தர் கொடுக்கிற மாதம், அதற்குண்டான பலன்களை நீ அனுபவிக்கிற மாதம் ஆரம்பிக்கிறது. நீ விதைச்சதுக்கெல்லாம் பலனை அறுக்கிற மாதம் இது. அது சின்ன காரியமா இருக்கட்டும். எப்பவுமே சின்னதை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க கொடுப்பாரு. அந்த கொஞ்சம் அப்போ அது சின்னதுங்க, கொஞ்சங்க, அந்த ஆசீர்வதிச்சு அப்படியே திருப்பி கொடுக்கிறார். எது இருந்தாலும் சரி அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது பெருக்கமாய் மாறும். அல்லேலூயா. நீ செஞ்ச நன்மைக்கு பலன் நிச்சயமா உண்டு. நீ செஞ்ச நற்கிரியைக்கு பலன் உண்டு. கடைசியா ஒரே ஒரு வசனம், நீங்க 6:8 வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்னத்தை கேட்டாரு? மனத்தாழ்வு மட்டும் இல்ல, இதுல நிறைய இருக்கு. நியாயம் செய்து இரக்கத்தை காண்பித்து, இரக்கம் காண்பிக்கணும். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம். இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்துல கேட்கிறார். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இது ஒரு வசனம் தான். 1000 வசனம் இருக்குள்ள தெரியும் நன்மை என்னதுன்ட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்துல, தேவ பிள்ளையே, நீ விதைத்ததுக்கு உண்டான பலனை அறுக்கிற ஒரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் உன்னுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நான் மறந்துட்டு இருக்கலாம் நீங்க செஞ்சதெல்லாம். ஆனா கர்த்தர் மறக்கலைங்க. மறக்காம நமக்கு இந்த மாசம் இந்த வார்த்தையை கொடுத்து இதுக்குண்டான பலனை உனக்கு கொடுப்பேன்ட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ எவ்வளவு நற்கிரியை செஞ்சிருக்கிற, எவ்வளவு உன் வாழ்க்கையில செஞ்சிருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். நீ செஞ்ச அத்தனை நற்கிரியைகளுக்கும் என் சமூகத்திலிருந்து உனக்கு புறப்பட்டு வருகிறது. அந்த நற்கிரியின் பலனை நீ அனுபவிப்பாய். அது மற்றவர்கள் அல்ல, நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்க, நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்க. அவர்கள் அந்த நன்மை என்ன? அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீ செஞ்சது கொண்டான பலன் உண்டு. நீ செஞ்சது கொண்டான பலனை அனுபவிப்பாய். எத்தனையோ நன்மைகளை உன்
வாழ்க்கையில செஞ்சிருக்கிற, இந்த சபைக்கு செஞ்சிருக்கிற, எத்தனையோ குடும்பங்களுக்கு செஞ்சிருக்கிற, எத்தனையோ ஊழியத்தை தாங்கி இருக்கிற, எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிற, இப்படி எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் உன் காசுல எத்தனையோ பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ ஊழியங்கள் நடந்து இருக்கிறது, எத்தனையோ ஊழியக்காரர்களை போஷித்து இருக்கிறாய, எத்தனையோ தேவைகள் சந்தித்து இருக்கிறாய, சபைக்கு எவ்வளவு உதவி செஞ்சு இருக்கிறாய, எத்தனையோ அவர் பார்த்து கொண்டு இருந்தாங்க, அத்தனையும் சேர்க்கப்பட்டு அது ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த கொஞ்சத்தையே 5000 பேருக்கு ஆசீர்வாதமா மாத்துறது. நீ எவ்வளவு செஞ்சு இருக்கிற, அது எவ்வளவு மாறணும், நீயே இப்பவே கணக்கு போட்டுக்க, இப்பவே கணக்கு போட்டுக்க. அந்த கொஞ்சத்தையே ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. நீ எவ்வளவு செஞ்சு இருக்கிறீங்க இத்தனை வருஷத்துல, இந்த சபை ஆரம்பித்ததுல இருந்து இந்த சபைக்கு செஞ்சிருக்கிற, உன் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு செஞ்சிருக்கிற, இப்படி எவ்வளவு வெளியே செஞ்சிருக்கிற, இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு செஞ்சிருக்கிற, எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க. அந்த கொஞ்சத்தையே அவ்வளவு பெருசா ஆசீர்வதிக்கும் பொழுது நீ எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, அது எப்படி ஆசீர்வதிப்பாரு, அது எப்படி எல்லாம் உனக்கு திரும்பி வரப்போகிறது. இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். நீ செஞ்சதுக்கு உண்டான பலன் உண்டு, உன் பலனை நான் திருப்பி கொடுப்பேன், நீ பலனை அனுபவிப்பாய். உன் கிரிக்கு ஏற்ற பலனை நான் கொடுப்பேன், அதை ஆசீர்வதித்து கொடுப்பேன். அவ்வளவு நான் என் கையில எடுத்து வச்சிருந்தேன், அதை மறுபடியும் ஆசீர்வதித்து தரதான், அதை ஆசீர்வதித்து ஒவ்வொன்னா உன் குடும்பத்துக்குள்ள அனுப்புவேன், உன் வாழ்க்கைக்குள்ள அனுப்புவேன், உன் வீட்டுக்குள்ள அனுப்புவேன், உன்னுடைய எல்லா காரியத்தில் அனுப்புவேன். ஒவ்வொன்னா உன் வீட்டை தட்டும், உன் வாசல தட்டும், ஒவ்வொன்றும் வாழ்க்கையில எட்டி பார்க்கும், ஒவ்வொன்னா வந்து நிற்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அது கிரியைக்குண்டான பலன், அது தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. எத்தனை வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ பண்ணதுக்கு பலன் உண்டு, நீ விளைச்சதுக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கஷ்டத்துக்கு பலன் உண்டு, உன் நற்கிரிகளுக்கு பலன் உண்டு. நீ செஞ்ச நற்கிரிகள் உன் தலையை உயர்த்தும், உன் வாழ்க்கையை உயர்த்தும், உன் குடும்பத்தை உயர்த்தும், உன் பிள்ளைகளை உயர்த்தும். நீ செஞ்ச நற்கிரிகள், இன்னைக்கு நீ செஞ்ச நற்கிரிகள் உன் குடும்பமே அனுபவிக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நற்கிரிகளுக்குண்டான பலன் உண்டு மகளே, மகனே. உனக்கு நன்மை உண்டா சொல்லிட்டாரு. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க, நீதிமான்களுக்கு சொல்லுங்க, நீதிமான்களுக்கு சொல்லுங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீ அனுபவிப்பார், நீ அனுபவிப்பார். நீ கிரியை செஞ்சிருக்கிறவால நீ கண்டிப்பா அனுபவிப்பார். கர்த்தர் அதுக்குண்டான பலனை கொடுக்கிறார். நீ மறந்திருக்கலாம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக செஞ்சதை மறந்திருக்கலாம். அதை இப்ப எல்லாத்தையும் கணக்கு போட்டு எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கிரியைகளின் பலனை நீ கண்டிப்பா அனுபவித்தார். இது தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு இதுல வரும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, நீ செஞ்ச கிரியை மூலமாக அது எப்படி வரும். அந்த 5 தான், அந்த 5 அப்பந்தான் அது கிரியை. அதை அப்படியே எப்படி ஆசீர்வதிச்சு திருப்பி கொடுத்த கிரிக்குண்டான பலன் ஜனங்க அனுபவிச்சாங்க. இல்ல, நீ செஞ்சது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா தேவ சமூகத்தில் இருந்து அது ஆசீர்வதிக்கப்பட்டு புறப்பட்டு வருகிறது. அது புறப்பட்டு வருகிறது. நீ கொஞ்சம் தான் கொடுத்த, கொஞ்சம் தான் செஞ்ச, ஆனா இது பல மடங்காய், 1000 மடங்காய், 1000 மடங்காய் பெருகி ஒரு கிரியைக்கு ஏற்ற பலன் உன் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. அது பகவத்திலிருந்து இறங்கிடு, அது பகவத்திலிருந்து இறங்கிட்டு உன் வாழ்க்கையில இறங்கும், உன் குடும்பத்துல இறங்கும், உன் பிள்ளைகள் மத்தியில இறங்கும். நீ கொஞ்சம் தான் செஞ்ச, ஆனா அதை பல மடங்காய் பெருக்கி தேவன் திரும்பி கொண்டிருக்கிறார். உன் கிரியைக்கு ஏற்ற பலனை நீ அனுபவிக்கும்படி அனுபவிக்க கர்த்தர் உனக்கு கிருபை பாராட்டுகிறார். நீ செஞ்சது கொஞ்சம், அது அவர் செய்யறது ரொம்ப அதிகம். அதாங்க நற்கிரியின் பலன், அதாங்க நற்கிரியின் பலன். நீ செஞ்சது ரொம்ப கொஞ்சம், ஆனா அதை ஆசீர்வதித்து
அது அப்படியே பெருக பண்ணி, பல மடங்காய் பெருக பண்ணி அதை நீ அனுபவிக்கும்படி என் தேவன் இன்றைக்கு கிரியை செய்கிறார். அது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஒவ்வொன்னா வரும். நீ செஞ்ச கிரியைக்கு பலன். நீங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருங்க. கிரியை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்க. கிருபை பெருகும்படி, கிருபை திரளாய் பெருகும்படி பரலோகம் இதை அங்கீகரித்து சொல்லுகிறது. நீ செஞ்சு கொண்டே இரு. கிருபை உன்னை பெருகும். உன் வாழ்க்கையில நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் கிரியை செய்வதற்கு தேவன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். உங்களுடைய பிள்ளைகள் அதுக்குண்டான பலனை, ஆண்டவரே கிரியைக்கேற்ற பலனை அனுபவிக்க என் தேவன் இன்றையிலிருந்து கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதத்திலிருந்து கிரியை செய்யுங்க. அந்த 1ஆம் தேதியிலிருந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த கிரியை பலனை கண்டு உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த இடத்துல சாட்சியாகி சொல்லட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கிரியை, நான் செஞ்ச கிரியை கேட்ட பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் இன்னுமா நினைச்சேன், சாதாரணமா நினைச்சேன், ஏதோ கொஞ்சமா தான் நினைச்சேன், ஆனா இப்படி திரளா இருக்கும்படி என்ன வைப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று உங்களை சாட்சி சொல்ல வைப்பார் தேவ பிள்ளைய. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.